2 குட்டி பசங்க கேர்ள்ஸ் வந்து விளையாடிட்டுருக்காங்க. அவங்க ஸ்பெஷல் டே அவங்கள அந்த ஊரில் ஸ்கர்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு புது ட்ரெஸ் போல் விளையாடிட்டுருக்காங்க. அவங்க வந்து இந்த தண்ணி தேங்கி இருக்க ஒரு இடத்துல அப்படியே விளையாடலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை கூப்பிடுது. அப்படி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அப்படியே ஜாலியாக அவங்க வந்து நடந்துகிட்டே போகிறாங்க. ஒரு பொண்ணு சொல்லுது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்காத, பொறுமையாக நட, அப்போ தான் நம்ம தண்ணி மேலே செதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நடந்து கூப்பிட்டு போகுது. ஒரு முட்டிக்கு கீழே இருக்கிற அளவில் தண்ணி இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணு விளையாட்டுத்தனமாக அப்படியே சும்மா தண்ணியை மேலே அடிக்கிற மாதிரி அடிக்குது. அது இன்னொரு பொண்ணோட ட்ரெஸ்ஸில் வந்து குட்டி பொண்ணோட ட்ரெஸ்ஸில் பட்டுது. அந்த குட்டி பொண்ணு வந்து டென்ஷன் ஆகிடுது. ட்ரெஸ்ஸில் வந்து சேறுபட்டுச்சு. அந்த பொண்ணு என்ன பண்ணும், வீட்டுக்கு ஓடிடும். வீட்டுக்கு ஓடி போயிட்டு இந்த மாதிரி கத்தும், ட்ரெஸ்ஸில் வந்து சேறுபட்டுச்சின்னு கத்துனோடனே அவங்க அம்மா வெளியே வருவாங்க. வெளியே வந்து யார் இதை பண்ணாவும், உன்னை யார் இப்படி பண்ணா அப்படின்னு இந்த பொண்ணு பக்கத்தில் இருக்குமா, அந்த பொண்ணு தான் அப்படின்னு கை காட்டினா அந்த பொண்ணோட கழுத்து மாதிரியே டப்புன்னு ஒன்று வைப்பாங்க. வச்சோடனே இந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிடும். அதாவது ஊருக்கே கேட்குற மாதிரி கத்தும், என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. கத்துனோடனே அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அந்த பக்கத்து வீட்டிலேருந்து அவங்க அம்மா வெளியே வந்தோடனே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டோடனே வீட்டில் 2 ஆம்பளைங்களும் வெளியே வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டு பெரிய சண்டையாக மாறிடும். அப்படியே இவங்க வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு திரும்ப அந்த பொண்ணு வந்து என் கை காட்டி அங்கே போகலாமான்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணை பார்த்து கேட்கும். பொண்ணும் போகலாமே தள்ளியாகணும். 2 பேரும் ஓடிடுவாங்க. 2 பேரும் ஓடிட்டு மறுபடியும் அதே இதில் வந்து ஏதோ ஒன்று தண்ணி தேங்கிறத வந்து கொஞ்சம் அப்படியே அதில் தண்ணிலாம் வந்து கிளறி விட்டு தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். தேக்கி வச்ச தண்ணி வந்து வெளியே ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்ட்ரீட் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்க ஒரு ஸ்ட்ரீட். தண்ணி வந்து ஸ்ட்ரீட்டை நோக்கி அப்படியே போக ஆரம்பிச்சிடும். தண்ணி போகிற வழியில் பார்த்து இந்த 2 பேருமே குழந்தைங்களும் இந்த குட்டி பசங்களும் அந்த தண்ணியை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களும் அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாட்டி ஒன்று இருக்கும், இந்த குழந்தைங்களுக்கு அறிவு கூட உனக்கு இல்லையே, போகலாம் போய் வேலையை போகிறாங்க, நல்ல நாள் என்ன சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு திட்டம். அந்த பசங்க ஓடும். அந்த குழந்தைங்க ஓடுறதோட அந்த கதை வந்து அப்படியே முடிஞ்சிடும். 2 little girls are wiser than a man அப்படின்னு சொல்லி. இது நம்ம சராசரியாக டெய்லி நிறைய நம்ம லைஃப்பில் பார்த்த ஒரு விஷயந்தான். இதை ஒரு கதையாக அவங்க எழுதினாலும் அந்த கதை வந்து முக்கியமான கதையாக அதை பார்க்குறதும் இது ஏன்னு எனக்கு ஆக்சுவலாக புரியல. கதையாக சொல்கிறப்போ கேட்குறப்போ நல்லா தான் இருக்குது, நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. குழந்தைங்கள மாதிரி நீ வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்கள விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் சொல்லி வளர்ப்பாங்க. நம்ம சின்ன பசங்களாக இருந்ததுலேருந்து விளாட்றனா நீயும் அவனும் பார்த்துக்குவோம், வீட்டுக்கெலாம் எடுத்துன்னு வரக்கூடாது. அப்புறம் குழந்தைங்க விஷயத்தில் தலையிட்டாலும் பசங்க தான் வச்சுக்கிறாங்க, அது ஏன்ப்பா பெரியவங்க தலையிடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி நம்ம பார்த்ததுனால இது ஏன்னா இது ஏன் பெரிய ஒரு கதையாக சொல்கிறாங்க, இது நம்ம வந்து நிறைய சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் பார்த்தது அந்த மாதிரி விஷயமாக தானே இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஓகே, டேக்கிவாக வந்து சின்ன பசங்க விளையாடிப்பாங்க, வச்சுப்பாங்க. அதுக்கு போயிட்டு சண்டை போட்டால் பசங்க சமாதானம் ஆகிற ஸ்பீடில் பெரியவங்க நீ சமாதானம் ஆகிப்பீங்களா? உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இருக்குது, ஈகோ இருக்குது, சொசைட்டியில் எனக்கான மரியாதை என்ன இருக்குது. அப்புறம் 2 பேரும் கான்ஃப்ளிக்ட் உண்டாச்சுன்னா நான் பெருசா நீ பெருசாக அடித்து பார்க்கணுன்ற மாதிரி போயிடும். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒன்று விளையாட்டாக அது வந்து கேட்டுது, பட்டுச்சு, ஓகே அழுது, விளையாட போச்சு. மறுபடியும் அடுத்த 5 செகண்ட்ஸில் அவங்க போயிட்டு திரும்ப அதே 2 பேருமே திரும்ப விளையாட போயிட்டாங்க. திரும்ப அவங்க அந்த விளையாட்டை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிடுறாங்க. உடனே காம்ப்ரமைஸ் ஆகிட்டு உடனே சேர்ந்துக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை மனப்பான்மையோடு நீங்கள் இருக்கிறது தான் நல்லது, இல்லை இதுதான் வயசு, சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். லியோ டால்ஸ்டாயை பற்றி நிறைய பேர் வந்து படிங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நிறைய டேரக்டர் சொல்லுவாங்க, ரைட்டர் சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் அந்த கதை எப்படி முடியுதுன்னா, ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கை வந்து எடுத்து விடுவாங்க. அதுலேருந்து தண்ணி வெளியே வரும். தண்ணி வெளியே வந்தோடனே அந்த தண்ணி அப்படியே போகும். அது பின்னாடி அந்த குழந்தைங்களும் போவோம். அப்போது அது போல் உன் வாழ்க்கையை நீ அமைச்சிக்கோ, இந்த தண்ணி போகிற மாதிரி வாழ்க்கையில் நீ அப்படியே போயிட்டே இரு, உனக்கு எந்த தடைகளும் இல்லாமல் போயிட்டே இரு. உன்னோட அந்த பிளாக் எல்லாமே வந்து அதெல்லாம் சைக்காலஜிக்கல் பிளாக் தான். அது உன்னோட ஈகோவாக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட இருக்க நான் தான் பெருசுன்ற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை உனக்கு
உனக்கு எது கரெக்டு, எது தப்புன்னு தெரியாத விஷயமா இருக்கலாம். அதுக்கு நீ வந்து நின்னு அதுக்கு சண்டை போடுறதோ, முட்டு குடுக்குறதா இருக்கலாம். இது எதுவுமே முக்கியம் இல்ல. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு, எப்படி தண்ணி போதோ, அத பார்த்து குழந்தைங்க உடனே சமாதானம் ஆயிட்டு, அத பார்த்து எப்படி அவங்க கடந்து போயிடுறாங்களோ, அந்த மாரி நீயும் அந்த மாரி எடுத்துக்கோங்க.